வணக்கம். ஸ்ரீ சிவசக்தி ஜோதிடம் நிலையத்திலிருந்து திரு ஆர் சுப்பிரமணியன் ஜோதிடர் பேசுகிறேன். இன்று நாம் பார்க்க வேண்டிய தலைப்பு அயனாம்சம் என்றால் என்ன? அயனாம்சம் என்பது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள கவர்ச்சி விலகல் விதத்தி ஆகும். இந்த மாதிரி அயனம்சம் என்று சொல்லக்கூடியது உத்தராயணம், தட்சிணாயனம் என்று உள்ளது. இந்த உத்தராயணம் என்று சொல்லக்கூடிய காலமாக இதை புண்ணிய காலம் என்று சொல்கிறோம். இந்த காலங்களில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது மிகவும் நல்லது. அதேபோல் இந்த உத்தராயணம் ஆரம்ப காலம் என்பது அதற்கு என்று 6 மாதமும் தட்சிணாயனத்துக்கு 6 மாதமும் உள்ளது. இந்த உத்தராயண காலம் என்று சொல்லக்கூடியது எப்படி என்றால், சூரியனானது வடக்கே செல்லும், தட்சிணாயனது தெற்கே செல்லும். முதலில் உத்தராயணத்தை பற்றி பார்ப்போம். உத்தராயணம் என்று சொல்லக்கூடியது மேஷம் மாதத்தில் சூரியன் வரும்போது மற்றும் தை மாதத்தில் வரும்பொழுது, தை 1ஆம் தேதியிலிருந்து தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, இந்த மாதிரி 6 மாதங்கள், சித்திரை 1லிருந்து ஆனி கடைசி வரைக்குரிய தமிழ் மாதத்தில் இருக்கக்கூடியதான் உத்தராயணம் என்று பெயர். தட்சிணாயனம் என்று சொல்லக்கூடிய மாதம் ஆடி 1ஆம் தேதியிலிருந்து ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி 31ஆம் தேதி கடைசி தேதி வரை உள்ளது தட்சிணாயனம் என்று சொல்லப்படுகிறது. இந்த உத்தராயணத்தில் பிறந்தவருடைய பலன் தனிப்பட்ட முறையில் நன்மையாக இருக்கும். இவர்கள் எதையும் எல்லாவற்றையும் சாதிக்கும் வல்லமை உடையவர்கள், தானே தனியாக நின்று எதையும் எதிர்த்து சாதிக்கக்கூடியவர்கள் மற்றும் இவர்களுக்கு புண்ணிய காலம் அதிகமாக இருக்கும். அதேபோல் இந்த உத்தராயண காலத்தில் வயது முதிர்ந்தவர்கள் அன்று உத்தராயண காலத்தில் இறக்கும்போது சொர்க்கலோகத்துக்கு செல்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. தட்சிணாயனம் என்று சொல்லக்கூடிய காலத்தில் செல்வர்கள் மற்றவர்களுக்காக உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் மற்றும் இவர்கள் தான் எதையும் சாதிக்கும் வல்லமை உடையவராக இருப்பார்கள். இந்த தட்சிணாயன காலத்தில் வயதான காலத்தில் மூப்பு உதிர்வு காரணமாக உயிரிழக்கக்கூடியவர்களுக்கு உத்தராயண காலத்தில் அவர்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இந்த தட்சிணாயனத்தில் செல்வதால் மறுஜென்மம் உண்டு என்று சொல்லப்படுகிறது. நன்றி, வணக்கம்.